Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா நியூ மாம் எசென்ஷியல்ஸ், அதாவது நியூ மாமுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ், அப்புறமா வந்துட்டு மெட்டர்னிட்டி டைம்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸஸ்ன்னு எதுவுமே வாங்கலை. நம்ம சாதாரணமாக வாங்கக்கூடிய அனார்கலி டைப் குர்த்திஸ், அப்புறமா வந்துட்டு கவுன் டைப் குர்த்திஸ் தான் வாங்கியிருக்கேன். நம்ம எப்போவும் வாங்குறதை விட ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கும்போது என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா பெல்லி சைடில் எப்போவுமே வந்துட்டு இது லூஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். மெட்டர்னிட்டி குர்த்திஸில் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் இதுதான். இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் நான் வந்து எல் சைஸ் வாங்கியிருக்கேன். இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு ஃப்ரில் டைப்பாட்டு ஒன்று வருது. இதில் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. இது வேணும்னா நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதோட லென்த் வந்துட்டு நீ லென்த்தை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இது பேக்கில் கட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ளவர் டைப்பில் டிசைன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஒயிட் லெக்கின்ஸ் கூட எல்லாம் பேர் பண்ணிக்கலாம். நியூபார்ன் எசென்ஷியல்ஸ் வீடியோவில் நான் இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்தேன். இந்த ட்ரெஸ்லாம் நான் வியர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மெட்டர்னிட்டி ட்ரெஸ்ஸில் என்னோடய செகண்ட் ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நான் இப்போ வியர் பண்ணியிருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் குர்த்தி தான். இது வந்துட்டு ஸோ இதோட ஸ்லீவ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3/4 லென்த் இருக்குது. ஃபுல் எல்லோ கலர் குர்த்தி. இதில் இந்த மாதிரி இடையில டிசைன் வரும். இதில் வந்துட்டு கழுத்து பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரில் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்துட்டு நீ லென்த் தான். நீ லென்த்தை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அப்புறமா இதுலேயும் வந்துட்டு கட்டுறதுக்காக பேக்கில் ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஒரு லாங் கவுன் டைப்பு. இது வந்து ஆக்சுவலாக நான் மிந்த்ராலேருந்து வாங்கினேன். ஃபுல் ப்ளூலேயே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள்லேருந்து வருது. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த அளவு வரும். அதாவது 3/4 கொஞ்சம் மேலே நிற்கும். அண்ட் பேக்கில் பார்த்திங்கன்னா பேக்கில் மேலே கட்டுறதுக்காக இந்த மாதிரி 2 ரோப் கொடுத்துருக்காங்க. அதில் சின்னதாக இப்படி ஒரு ரெட் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஃபுல் லென்த்துங்கிறதுனால சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸும் நான் வந்துட்டு மிந்த்ராலேருந்து தான் வாங்கினேன். ஃபுல் ப்ளூவில் ஒரு ஒயிட் கலர் கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து அனோக் கம்பெனி. இதுவுமே வந்து ஆங்கிள்லேருந்து வருது. ஃபுல்லாக கவர் ஆகுறது மாதிரி. இதோட ஸ்லீவ் பார்த்திங்கன்னா 3/4 சைஸ் ஸ்லீவில் இருக்குது. ஒரு பிளெயின் மாடல் தான், பட் சூப்பராக இருக்குது. இதுலேயுமே வந்துட்டு டை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. சைடில் டை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு கூட எல்லாம் வியர் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஆங்கிள் லென்த் லெக்கின்ஸ் வாங்கியிருக்கேன். ட்வின் பேட்ஸோடது. நான் வந்துட்டு இதுலேயே பிக் சைஸ் உள்ளதுலேயே பிக் சைஸ், அதாவது டபுள் எக்ஸல் வாங்கியிருக்கேன். அப்போ தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை 2 வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து ஒயிட்டு, இன்னொன்று இந்த பிளாக். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ் தான். நான் இது வந்து ட்ரெண்ட்ஸ்லேருந்து வாங்கினேன். எனக்கு ஒரு 5th மந்த் இருக்கும்போது என்னோடய சிஸ்டருக்கு மேரேஜுக்கு வேண்டி வாங்கினேன். ட்ரெண்ட்ஸ்லேருந்து ஒரு ரெட் கலர் குர்த்தி. இதில் வந்து கோல்டன் கலரில் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது. இதுவுமே பெல்லி சைடில் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு. இதில் வந்துட்டு டை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 சைட்லேயுமே நாட் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்லீவ் வந்து சின்னதான், பட் சூப்பராக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்ஸும் கூட. இதுக்கு கூடயே ஒரு ஒயிட் கலர் பலோசோ பேண்ட் வரும். இதுவும் கோல்டன் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ரெக்னன்சி டைமில் நமக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா மெட்டர்னிட்டி பேண்டீஸு. நம்ம வந்துட்டு சாதா பேண்டீஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக, நம்ம ஒரு சைஸ் பிக் சைஸ் எடுத்தால் கூட ரொம்ப டைட்டாக அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். மெட்டர்னிட்டி பேண்டீஸோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல். அதுவும் இல்லாமல் அது வந்து ரொம்ப எலாஸ்டிக்னால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டர்னிட்டி ட்ரெஸ்லாம் பார்த்தீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் காட்ட போகிறது நியூ மாமுக்கு தேவையான கொஞ்சம் ப்ராடக்ட்ஸு. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது ஃபீடிங் நைட்டி. ஃபீடிங் நைட்டியில் எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க ஃபுல்
ஃப்ரண்ட் ஓப்பன் உள்ள நைட்டி கொண்டு வரணும்னு சொன்னதுனால நான் அதுலேயே வந்துட்டு ஒரு 2 வாங்கியிருக்கேன். நம்ம சைஸை விட எப்போவுமே கொஞ்சம் பிக்காக வாங்கிக்கிறது நல்லது. ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சேம் ஃபுல் ஃப்ரண்ட் ஓப்பனில் நெக்ஸ்ட்டு இதுவும் கூட வாங்கியிருக்கேன். இதுவும் ஃபுல் ஃப்ரண்ட் ஓப்பன் தான். நமக்கு வந்து இது அப்புறமா ஹாஸ்பிட்டல் தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேணால் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்டு ஃபீடிங்க்கு மாத்திரம் விட்டுட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபீடிங் நைட்டிலேயே இந்த டைப் ஃபீடிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நைட்டியும் ஒன்று வாங்கியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது ஃபீடிங் குர்த்தி. இது பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்துட்டு 2 சைட்லையுமே ஜிப் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் இருக்குது, அதே மாதிரி அடுத்த சைடும் இருக்குது. நம்ம சைஸை விட எப்போவுமே ஒரு சைஸ் பிக்காக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவ். இதே சேம் ஃபீடிங் குர்த்தி. நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒன்று தான் தேவைப்படும். ஏன்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்காக, அப்புறமா ஃப்யூச்சர் யூஸுக்கும் தேவைப்படும். அதனால் நான் 2 வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நியூ மாமோட டிஸ்போசபிள் பேண்டீஸ். இது வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா, இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு நம்ம கூட யார் நிற்பான்னு தெரியாது. பட் நம்ம சாதா பேண்டீஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இது டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் இது வந்து ஒரு செட் வாங்கியிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 5 குவான்டிட்டி வந்து 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. 5 இருக்கும். XXL வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூ மாமோட மெட்டர்னிட்டி பேடு. நம்ம சாதா பேடு வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்கும். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அண்ட் அப்சார்பன்சியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு பேர் சாக்ஸ் வாங்கியிருக்கேன். என்னென்னா டெலிவரிக்கு அப்புறமா சிலருக்கு நல்லா வந்துட்டு குளிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு பேர் சாக்ஸ் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நியூ மாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஃபீடிங் ப்ரா. நம்ம வந்துட்டு சாதா ப்ரா யூஸ் பண்ணுறதை விட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ ஃபீடிங் ப்ரா தேவைப்படுறவங்க அதுவும் கூட வாங்கிக்கலாம். நம்ம வாங்குகிற சைஸை விட ஒரு சைஸ் பிக்காக வாங்கிக்கிட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நியூபார்ன் பேபி எசென்சியல்ஸ்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது பார்க்காதவங்களுக்கு அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நியூ மாமுக்கு அப்புறமா ப்ரெக்னன்சி டைமில் என்னெல்லாம் வாங்கலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.